அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7இல் வலம் வரக்கூடிய குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். குரு பகவானினுடைய இந்த மாறுதல் சப்தமத்தில் அமர்ந்து மிக வலுவாக ஜென்மம் 3 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதுமே முழுமையாக வலம் வருகிறார். 7இல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அமோகமான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளுக்கு உறுதியாகவே வித்திடுங்க. அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானினுடைய இந்த அமைப்பு மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். சப்தமம் கலஸ்திரம் என்று சொல்லக்கூடிய 7இல் வலுவான ஒரு அமைப்பில் இருப்பது எந்தவிதமான காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்றவை மிக சிறப்பாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் கடன் வாங்காமலே பல்வேறு வகையான சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக நிவர்த்தி செய்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமோகமான யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகள் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்கள் அமோகமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டாருங்க. 4ஐ விட்டு விலகி திருக்கணிதத்தின்படி 5இல் நுழைந்திருக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சப்தம பார்வையை லாபத்தில் பதிப்பதால் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் துறை, வியாபாரத்துறையில் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான யோகத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த சூழ்நிலை என அனைத்தும் உத்தியோகம், தொழில் ரீதியாக சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் போன்றவை உறுதியாகவே விலகி இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ராகு. அதே போன்று கேது கர்மஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறாருங்க. ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை 3 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பில் மிக சிறப்பான மாறுதல் ஏற்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் இன்றி தைரியஸ்தானத்தையும் மிக வலுவாக பாகியஸ்தானத்தையும் அலங்கரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக நிவர்த்தி செய்து
வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பற்பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எளிதில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை வந்து அடைவதற்கான யோகத்தை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. 7ஆம் தேதி முதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தில் மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் அமருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பற்பல மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு மாறுவது அனைத்திலும் மிக மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்களில் இருந்த காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் 5ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் பலம் வர போகிறார். சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடு பாருங்க. அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியனின் உச்சம் அனைத்து வகையான காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலைச்சல் சிரமம் குறையும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி எளிதில் வருங்க. ஏனென்றால் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியிலும் அதே சமயம் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிலும் பலம் பெற போகிறாருங்க சுக்கிரன். எனவே சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமம் தடை தாமதம் அனைத்தையும் விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை எளிதில் உருவாக்கி கொடுக்கும். சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி நல்ல முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக 4இல் வலம் வருகிறார். துவக்கத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு 5இலும் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் 6இல் சூரியனுடன் இணைந்தும் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சியிலும் உறுதியாகவே காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் பெரும்பாலும் அனைத்து கிரக நிலைகளும் மிகவும் மோசமான நிலையில் இல்லை. எனவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும்.